மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிவாரணம் நிதியுதவி அளிக்காமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று மயிலாடுதுறை தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்ட அக்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நூற்றுக்கணக்கான கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் தடுப்பு கட்டைகள் அமைத்து போராட்டக்காரர்கள் தபால் நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாதவாறு தடுத்தனர். காவல்துறையினரை மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் தடுப்பு கட்டைகளை தாண்டி தபால் நிலையம் உள்ளே செல்ல முயன்றனர். அப்போது இரண்டு தரப்புக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் பாதுகாப்பில் இருந்த காவலர் ஒருவருக்கு கையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. இதேபோல கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர் ஒருவருக்கு தலையில் ரத்த காயம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து சென்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் இளஞ்செழியனுடன் உங்கள் தவசி ரமேஷ். போட்டாடே ஏய் நான் என் செல்லுக்கு அனுப்புறேன் வெட்டி